ஆந்திராவில் வந்து குண்டூர் அப்படிங்கிற ஊர், குச்சிப்புடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில், பெதப்புடு அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் லோடு ஏற்ற வந்திருக்கேன். லோடு சோளம். அது நான் வந்திருக்கிற தடம் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வண்டி எப்படி விட்டுருக்க முடியும் பாருங்க. டாட்டா ஏசி தான் போவோம், இதில் உள்ள விடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறானுங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடும் அப்படி தான் இருக்குது. இறங்கி கூட காட்டுறேன் பாருங்க. எதுக்கு தான் இப்படி இம்சை பண்ணுறானுங்கன்னு தெரியல. சின்ன சவுண்டு இதில் விட்டு ஆட்டுங்கிறாங்க. அவரு யார பழம் கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் குழம்பு, தக்காளி வெங்காயம் தாளிக்கிறேன். மசாலா ஐட்டங்கள் இங்கே இருக்குது. கருவேப்பிலை வந்து வாங்கி 4 நாள் ஆகுது. ஆனால் பாருங்கள் 3 நாள் ஆகுது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். காற்று போகாத அளவுக்கு கட்டி வச்சிட்டோம்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பில்லு லோடு ஏற்றியாச்சு. ஆந்திராவில் பில்லு வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு சமையல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடையில் எவ்வளோ நேரம் செஞ்சுறது ஒன்றும் முடியல. ஸோ அதனால் சமைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சமைச்சிட்ருக்கேன். பாருங்கள், தக்காளி வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. ஆந்திரா ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்பு. தென்னாலி அப்படிங்கிற ஊர். தென்னாலி ஸோ சமையல் செஞ்சிடலாம். வெயில் போட்டு பின்னி எடுக்குதுங்க. முடியல, வெயில் பின்னி எடுக்குது. ஒரு வேலையாக சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. இதை பாருங்க, குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, சாப்பாடு அங்கே இருக்குது, விசில் ஆறிட்டு இருக்குது. 2 இளநீ எனக்கு ஆப்போசிட் கடையில் இளநீ விற்கிறாங்கன்ட்டு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது. சரி 2 இளநீ குடிக்கலான்னு போய் குடிக்க போனேன். 2 இளநீ சாப்பிட்டு சரி 2 இளநீ சீவி வச்சுக்கலாமே நாளைக்கு அப்படின்ட்டு. ஒரு இளநீ 15 ரூபா தாங்க. ஸோ அதனால் 2 இளநீ குடிச்சிட்டு பத்தில் இன்னொன்று கூட குடிச்சிருப்பேன். சரி 2 இளநீ வந்து பார்சல் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்சல் வாங்கிக்கிட்டேன். வெட்டி மட்டும் கொடுங்க, நாம் வந்து கொத்தி குடிச்சிக்க வேண்டியதான். வெயில் ஒன்றும் முடியல, உட்கார முடியல. ஆந்திரா வெயில் பின் எடுக்குதுங்க. இங்கே என்ன போகுது, விஷால் படம் ஏதோ போஸ்டர் போட்டிருக்கு. பாருங்க, விஷால்து. இவரு தான் நம்மளால விஷால் ரெட்டி ஆச்சு, ஆந்திராக்காரர். அப்புறம் ஆந்திராவில் ஓடாமல் இருக்குமா என்ன? ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்லான் இருக்கேன். வாங்க சாப்பிட்லாம்.